ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பீட்ரூட் ஜூஸ் தான். வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். பீட்ரூட் நல்லா கலராக இருக்கட்டும், ஃப்ரெஷ்ஷான பீட்ரூட்டாக இருக்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் 1/4 மூடி அளவு தேங்காவை இது போல் கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இல்லைனா துருவன தேங்காய் இருந்தனாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதனோட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கணும். ஏலக்காவோட வாசனை பீட்ரூட்டோட அந்த பச்சை வாசனையை நமக்கு மாற்றி தரும். சர்க்கரை உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சட்னி கரண்டியில் 1 கரண்டி அளவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதனோட தண்ணி தேவையான அளவு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 ml தண்ணி சேர்த்து இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சி எடுத்துட்டு இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். கீழே ஒரு கிண்ணம் வச்சுட்டு இது போல் ஒரு வடிகட்டி வச்சுட்டு இந்த சாரை வடிகட்டி அந்த திப்பியை எடுத்து திரும்பவும் ஒரு முறை தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். இது போல் வருது பாருங்கள். இதை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் திரும்பவும் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி வடிகட்டிக்கலாம். இதே போல் 2 முறை நம்ம செய்யணும். இந்த பொருட்களை சேர்த்து பீட்ரூட் ஜூஸ் செய்யும்பொழுது பீட்ரூட்டோட பச்சை வாசனை துளி கூட இருக்காதுங்க. பீட்ரூட்டு சாப்பிடாதவங்க கூட இந்த ஜூஸை ரொம்பவே டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க. உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது இந்த பீட்ரூட் ஜூஸ். காயிற வெயிலுக்கு அடிக்கடி ஜூஸ் எல்லாம் வெளியில் வாங்கி குடிக்காமல் இது போல் ஹெல்த்தியான ஜூஸ் வீட்டில் நீங்கள் செஞ்சு குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வடிகட்டின ஜூஸை திரும்பவும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதனோடைய தேவையான அளவு ஐஸ் துண்டுகள் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா அரைச்சிடுங்க. நுர பொங்க இது வரும். அதற்கு பிறகு சர்விங் டம்ளரில் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான். டேஸ்டியான அதே சமயத்தில் ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், வெல்லம் இப்படி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம். உடம்புல இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க இந்த ஜூஸை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பீட்ரூட்டில் கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து இது எல்லாமே நிறைஞ்சி இருக்குது. அதனால ஹெல்த்தியான இந்த ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதனோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.